இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய்ன்னு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்படி நம்ம வாலாகாமல் தலையாகணும்னா, கீழாகாமல் நாம் மேலாகணும்னா என்ன செய்யணும்னா, கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு அவைகளின்படி நம்ம நடந்து அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி கொடுத்து நம் நடப்போமானால் கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நம்மை மேலாக்குவேன்னு சொல்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்குறோம். இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்போ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டு உங்களுடைய பிரச்சனைக்கான முடிவுக்கு வேறு வழிகளை தேடி ஓடிடாதீங்கன்றார். அப்படி அதே போல் விக்கிரக கிரியைகளை நோக்கி ஓடிடாதீங்க. விக்கிரகமாக எது இருக்கிறதோ அதை சார்ந்து ஓடிடாதீங்க, அதன் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. அப்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாது வழி இதுவே என்று கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும்னு கர்த்தர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவர் கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஏன்னா உபாகமம் 5:32 சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தவர்களை நீங்கள் சாவதானமாக இருங்க, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. நமக்கு திரும்ப திரும்ப இதை தான் சொல்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் நீங்கள் சாயாமல் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு நீங்கள் சாவதானமாக இருங்கன்னா கவனமாக இருங்க, அதுக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து அவர் கற்பனைகளின்படி அவர் கற்பிக்கிற காரியங்களில் நீங்கள் செவி கொடுத்து நடங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருங்க. அப்போ கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் மேலாக வாழ முடியும். அதே போல் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தில் பார்க்கும்போது, உன் கால் நடையை நீ சீர்தூக்கிப்பார், உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. அப்போ நீங்கள் போகிற பாதை, ஒரு பிரச்சனைக்கான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த பாதையை நோக்கி போகிறீங்க, உங்கள் கால் எதை நோக்கி போகிறது, அது நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அது சரியான பாதையா, இந்த வழியை நாம் மேற்கொண்டால் நம்ம பிரச்சனைக்கு முடிவு வருமா அப்படின்னு நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருக்கணும். ஸ்டெடி மைண்டடாக இருந்து சரியான வழி எதுன்னு நம்ம அறிந்து நம்ம செயல்படணும். அப்போ தான் நம்ம பிரச்சனைக்கான முடிவை நம்ம தீர்வு காண முடியும். அதனால் நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உங்கள் காலை தீமைக்கு விலக்குங்க. பாவமான காரியங்களில் போய் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அந்த தீமையான கிரியைகளுக்கு நீங்கள் விலகி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்போது நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் கர்த்தர் உங்களை மேலாக வைப்பார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும். அதே போல் நீங்கள் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. மற்றவங்க சொல்லுகிற காரியங்களில் உங்கள் இருதயம் வழுவி போயிடக்கூடாது. இதை போய் செய், இந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வரும், இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முடிவு வரும்னு சிலர் சொல்லலாம். அப்படி சொல்லுகிற காரியத்துக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் செலுத்தாதீங்க. அந்த மாதிரி உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்க. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கடவுளை வணங்குங்க, அப்போ உங்கள் பிரச்சனை தீரும்னு யாராவது உங்களை வழி தப்பி நடத்துகிறாங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் வழியை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாக போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை மேலாக உயர்த்தி வைக்க அவர் வல்லமில்ல தேவன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26-28 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, இன்று கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாராம். இதில் எதை நீங்கள் வேணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால் ஆசீர்வாதத்தையும், கீழ்ப்படியாமல் நடந்தீங்கன்னா அவர் விதிக்கிற கட்டளைக்கு வழிவிட்டு விலகி போனீங்கன்னா, இல்லை வேறு தேவர்களை நீங்கள் பின்பற்றி போவீர்களானால் அப்போ உங்களுக்கு சாபம் வரும்னு சொல்கிறார்.
அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஏன்னா தேவன் ஒருவரே, கர்த்தரை தவிர வேறொரு தேவன் இல்லை இந்த பூமியில். அவர் நாமமே அல்லாமல் இந்த பூமியில் ஒரு நாமமும் இல்லை இல்லையா? கர்த்தர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் சகலத்தையும் படைத்து ஆளுகிறவர், அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், அவர் மகிமை மகத்துவமுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா வழி விட்டு விலகாதபடி கர்த்தருடைய கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. அவர் கற்பனை என்ன சொல்லுது? 10 கட்டளைகளை சுருக்கி தான் கற்பனையாக 2 கொடுக்குறார். முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு, சிந்தையோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, அவரை நீங்கள் போற்றுங்க, அவரை நீங்கள் துதிங்க, அவருக்கு நீங்கள் கனத்தை செலுத்துங்க, அவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்க. அதே போல் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறு. தேவனிடத்தில் எப்படி நீங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூறுங்களோ அதே போல் பிறனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்க. தேவனை முழு மனதோடு நீங்கள் தேடுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு பிழை பூட்டுவார், உங்களை வாளாக்க மாட்டார், உங்கள் பிள்ளைகளை அவர் தலையாக்கி உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை அவர் கீழாக விட்டுவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகள் தலையும் தேவன் உயர்த்துவார். எப்போன்னா நீங்கள் வழி விட்டு விலகாதபடிக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், அந்நிய விக்கிரகங்களை நோக்கி போகாமல், பிறர் சொல்லுகிற காரியத்துக்கு உங்கள் இருதயத்தை கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை வழி இதுவேன்னு பாதையை அவர் காண்பிப்பார். அவர் சொல்லுகிற சத்தம் உங்கள் செவிகளில் கேட்கும். அப்போ உங்களுக்கு வழி தெரியும். ஏன்னா தேவனை தேடுங்க, அப்போ உங்கள் காரியத்துக்கான பதில் வரும். வேதத்தை வாசிங்க, அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். அப்போ உங்கள் பிரச்சனைக்கான முடிவு சீக்கிரமாக கிடைக்கும். அன்னைக்கு வேத பிரமாண நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அன்னைக்கு மோசே வாசித்தார் இல்லையா? 10 கட்டளைகளை அவர்களுக்கு கர்த்தர் மூலமாய் அவருடைய விரலினாலே எழுதப்பட்ட கட்டளைகள் அன்னைக்கு கற்பிக்கப்பட்டது. அதன்படி அவங்க நடந்தாங்கன்னு பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு கையில் நியாயப்பிரமாண புத்தகமாய் நமக்கு வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை வாசிங்க, அதை தியானிங்க, அதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அவர் வார்த்தையை கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஏன்னா யோசியா என்கிற ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவர் செய்ததுனால தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நடந்தான்னு இருக்க. அப்போ செம்மையான வழியில் நீங்கள் நல்ல வழியில் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். விசுவாசிங்க. 2 ராஜாக்கள் 22:2 இந்த வார்த்தை வருகிறது. யோசுவா 23:6 பார்க்குறோம். மோசேவுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீங்கள் அதை கை கொண்டு என்ன செய்யணும் என்பதை நிர்ணயம் பண்ணி கொண்டு நீங்கள் நடங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் வாளாக்காமல் அவர் தலையாக்கி கீழாக்காமல் உங்களை மேலாக்கி கர்த்தருடைய நாமத்தை உங்கள் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தும்படியாய் செய்வார். உங்களால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென்.